இந்த வீடியோல நான் வந்து ஃப்ரைடே பண்ண தப்ப தான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் இருக்குது. ஸோ இது வந்து 15 மினிட்ஸ்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும். ஸோ ட்ரெண்ட் லைனோட அந்த சப்போர்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ ப்ளஸ் வந்து ப்ளஸ் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி கம்பேரிட்டிவா வந்து நம்ம செக் பண்ணாலும், நிஃப்டியும் இங்க கம்பேரிட்டிவ் பார்த்தீங்கன்னா 1020க்கு தான் 2 நிஃப்டியும், பேங்க் நிஃப்டியும் வந்து நல்லா சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ அந்த நேரம் ஸோ இதுதான் வந்து ஆர்டர் ஃப்ளோ சார்ட் வந்து பேங்க் நிஃப்டிக்கு உண்டான இது. ஸோ இப்போ அந்த ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டோட இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இம்பேலன்ஸ் இதோட ஹை லெவலில் மார்க் பண்ணிட்டு இதுக்கு மேலே 5 மினிட்ஸில் ஓப்பன் க்ளோஸ் வச்சு நல்ல வால்யூமோட பிரேக் அவுட் ஆச்சுன்னா வந்து பையர்ஸ் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து இங்கே நடந்திருக்கு. ஸோ டெல்டா அண்ட் மேக்ஸ் டெல்டா ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவல் வந்துட்டு. ஸோ பையர்ஸ் வந்து இங்கே கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க செல்லர்ஸ்ட இருந்து. ஸோ ஈவன் தோ இங்கே வந்து 79.42K பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஷார்ட் போயிருந்தாலும் இங்கே வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஃபைட்டில் வந்து கடைசியில் பையர்ஸ் இங்கே ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா மேலே தான் போயிருந்தது. அதுக்கடுத்து இந்த 20 மூவிங் ஆவரேஜை பார்த்தீங்கன்னா பிரேக்கே பண்ணல. ஒரு தடவை கூட பார்த்தீங்கன்னா அதை வந்து பிரேக் சப்போர்ட் எடுத்துட்டு நல்லா வந்து போயிருந்தாங்க. ஸோ நான் பண்ண தப்பு என்னன்னா, ஸோ கம்பேரிட்டிவா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓகே, இந்த இடத்துல நிஃப்டி சப்போர்ட் எடுக்குது அப்படின்னு நினச்சிட்டு வந்து நான் வந்து இது பண்ணியிருந்திருப்பேன். அட்லீஸ்ட் நான் இந்த இந்த ஸ்டாக் இம்பேலன்ஸ் இந்த இதையாவது வந்து நான் வந்து பார்த்துருந்துருப்பேன். ஸோ ஏன்னா அந்த ஸ்டாக் இம்பேலன்ஸ் வந்து அதுக்கு மேலே இருந்ததுன்னா அது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணி இருந்ததுன்னா நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இது தாண்டி போனதுக்கப்புறம் பாருங்களேன், இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதுதான் நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்து பிரேக் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன், அதுக்கடுத்து கீழே இறக்கி விட்டாங்க. அதுக்கடுத்து மறுபடியும் இந்த இடத்துல நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கு. அதுக்கடுத்து அதை தாண்டி போன அப்புறமும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தடவை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தெரியும் நல்லா ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போயிருந்திருக்கான். ஸோ நான் அதை வந்து சரியாக கவனிக்கலை. ஸோ நான் வந்து இந்த புட் ஆப்ஷன்லேயே ஏன்னா இங்கே 74K 79.42K வந்து ஷார்ட்ஸ் இருந்தனால நான் இந்த கேண்டிலோட ஹையை தாண்டாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் அந்நேரம் தான் இங்கே கேமரியில் L3 இருந்தது. கீழே வந்தோன்னே கொஞ்சம் கொஞ்சம் கீழே தான் வரப்போகுதுன்னு நினச்சேன். பட் ஆனால் இங்கேயே பையர்ஸ் வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ஸோ இந்த ரீசனால தான் வந்து நான் வந்து லாஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது ஒரு நல்ல லெசன் தான். ஸோ மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட் எங்கே வந்து சேஞ்ச் ஆகுறாங்க, எங்கே சேஞ்ச் ஆகலை, அதெல்லாம் நம்ம தெளிவாக அப்சர்வ் பண்ணணும். ஸோ அதுதான் நான் பண்ண தப்பு. ஸோ இனிமேல் வரக்கூடிய இதில் வந்து நான் இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ணாமல் வந்து இது பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ.